ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவுஸ் வேர்ல்ட் ட்ரீம். ஸோ நிறைய கிளைண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணி வந்து ஆர்டர்ஸ் கொடுத்துருக்கீங்க ஹவுஸ் பிளான் டிசைனுக்கு. ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸை நிறைய லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து நம்மளோட பிளான், நம்ம பண்ணுற டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியாவுக்கு தான் உங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்கள் வீட்டுக்கு செப்பரேட்டாக கஸ்டமைஸ் பண்ணணுன்னா நீங்கள் ஆல்ரெடி நான் பிளான் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்மளோட நம்பர் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அதுக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான் போட்ட அப்புறம் ஒரு டைம்லேருந்து 2 டைம் வரைக்கும் ஏதாச்சும் சேஞ்சஸ்னால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரே பிளான் தான் கொடுப்போம் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு எப்படி தகுந்த மாதிரி சேஞ்சஸ் வேணுமோ அதையும் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வாஸ்துப்படி பிளான் வந்து நம்மளுக்கு உங்களுக்கு கொடுப்போம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் சேஞ்சஸ் வேணும்னா கூட நம்ம அதையும் பண்ணி கொடுப்போங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அண்ட் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கூட நீங்கள் பிளான் நம்மள்கிட்ட போட்டிருக்கீங்கன்னா நம்ம அந்த சஜஷனும் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு நாங்கள் சஜஷன் கொடுப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஜஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணி எங்களுக்கு சஜஷன் கொடுங்கன்னா நம்மளுக்கும் வந்து டைம் இருக்கிறதில்ல எல்லாருக்குமே ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம கிட்ட பிளான் டிசைன் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அது வந்து நீங்கள் அமௌண்ட் கட்டிட்டு தாங்க பிளான் வாங்குற மாதிரி இருக்கும். ஃப்ரீயாக வந்து பிளான் கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் அதுக்கு செப்பரேட்டாக அமௌண்ட் கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 32க்கு 38 அடின்ற சைஸோடு இருக்குங்க. இது போக வீடு சுற்றியுமே இதில் கொஞ்சம் இடம் இருக்குது. ஸோ அதனால் எல்லா இடத்துலையுமே வந்து விண்டோக்கான ஆப்ஷன்ஸும் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் ஒருத்தவங்களுக்கும் ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கும் இல்லையா. இவங்களது வந்து நல்ல பெரிய கிச்சன் இருக்கணும் அண்ட் டைனிங் ஸ்பேஸ் இருக்கணும் அண்ட் பூஜை ரூம் நல்லா பெருசாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கிளைண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் 2 வீலர் பார்க் பண்ணுற மாதிரி நல்ல லென்த்தியராக ஒரு 5 2 வீலர் பார்க் பண்ணுற மாதிரியான ஸ்பேஸ் பார்க்கிங்க்கு வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கிளைண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நல்லாவே தாராளமாக 2 வீலர் வந்து நிறுத்திக்கலாம். 19.5க்கு 10 ஃபீட்ன்ற சைஸோடு இருக்குது. ஸோ அதுலேயே வந்து சின்னதான கார்டன் ஸ்பேஸ் கூட இந்த இடத்துல வந்து அவங்க ஃபுல்லாகவே வந்து கார்டன் ஸ்பேஸ் மாதிரி விட்டுட்டு ஒரு அழகான புத்தர் சிலையோ விநாயகர் சிலையோ அந்த மாதிரி இங்கே வச்சுட்டு ஒரு ஃபவுண்டைன் டிசைன் கூட அவங்க பிளான் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும், அமேசிங் டிசைனாக இருக்கும். பார்க்கிங் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு நினைக்க தேவையில்லை. பிகாஸ் கார் பார்க்கிங்க்கெலாம் இடம் வேண்டாம், வெறும் 2 வீலர் தான் அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து இங்கே தாராளமாக நிறுத்திக்கலாம். ஸோ மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தோம்னா ஹாலோட சைஸ் 19க்கு 15 அடின்ற சைஸில் நல்லாவே ஸ்பேஷியஸான ஒரு பெரிய லிவிங் ஹால். இந்த லிவிங் ஹாலில் டிவி கேபினெட்கான ஆப்ஷன் ரைட் சைடில் கொடுத்துருக்கேன். இங்கே சோஃபாக்கான வியூ இந்த பக்கம் வந்து கம்ப்ளீட்டாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் இங்கே கூட சோஃபாக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரியான ஆப்ஷனில் இருக்காது. ஸோ ஹாலை பொறுத்த அளவுக்குங்க இந்த மாதிரி வீடு வரும்போது நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும்போது நீங்கள் மேல் ஃப்ளோர் கொடுக்குறீங்களே. இப்போ நான் வெறும் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு இதுக்கே வந்து டைம் வந்து ரொம்ப அதிகமாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் கிரவுண்ட் ஃப்ளோர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வரும்போது மேலே வந்து ஒரு 3 அடி அளவுக்கான ஸ்பேஸை விட்டுட்டு இந்த இடத்துல வந்து ஒரு அழகான ஓப்பன் ரூஃப் மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். செம்மையாக இருக்குங்க. ஓப்பன் ரூஃப்னா இதோட ஹைட் வந்து நார்மலாக வந்து ஒரு ரூஃபோட ஹைட்டு 10 அடி இருக்கும். இதோட ஹைட் வந்து 20 அடி. 2 ஃப்ளோருமே வந்து சேர்த்து மேலே வந்து அழகாக ஒரு 20 அடி விட்டுட்டு ஒரு ஹை சீலிங்லேருந்து நல்லா ஒரு ஷோ லைட்ஸ், பெரிய ஷோ லைட் போட்டிங்கன்னா அடடா செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். யூனிக்காக ட்ரை பண்ணுங்கள். ஒரே மாதிரி வீட்டு பிளானை வந்து போகாதீங்க. நம்ம ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடு எப்படி இருக்கும், அந்த தெருவில் இருக்கிற லாஸ்ட் வீடுமே அதே டிசைனில் தான் இருக்கும். நான் நிறைய வீட்டை வந்து அந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஒரே ஃபார்மேட்டில் ஏன் கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. அது போக வீட்டோட ஃப்ரண்ட் டிசைன் பார்த்தாலுமே அதே மாதிரியான எலிவேஷன்லேயே கொண்டு போயிருப்பாங்க. அந்த ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிற டிசைன் நல்லாயிருக்கு, நம்மளும் அதே ஃபாலோ பண்ணிப்போம் அப்படின்னு. அந்த மாதிரி போகாதீங்க. நீங்கள் வாழ போகிற வீடு லைஃப் லாங் உங்களோட வீடு, உங்களோட அடுத்தடுத்த ஜெனரேஷனும் யூஸ் பண்ண போகிற வீடு. அதுக்கு கொஞ்சம் செலவிட்டு ஒரு அழகான பிளான் எலிவேஷன் போடுறதுனால என்னங்க ஆக போகுது. ஸோ செம்மையாக ஒரு டிசைன் போட்டுக்கிட்டு ஒரு அழகான டிசைன்ஸ். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் போடுறதுக்கே அவ்வளோ யோசிப்பாங்க. சில பேர் வந்து 3-4 பிளான்லாம் போட்டுட்டு போகிறாங்க. செப்பரேட்டாக அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அதுக்கு போட்டுக்கிறாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி டிசைனில் கொடுங்க, இந்த மாதிரி டிசைனில் கொடுங்க. ஏன்னா நம்ம பிளான் போட்ட அப்புறம் திரும்பி சேஞ்சஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதுக்கு கூட செப்பரேட்டாக வந்து செலவு பண்ணுறவங்களும் இருக்காங்கங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் யோசிச்சு பண்ணுங்கள். எவ்வளவோ செலவு பண்ணுற நீங்கள் இந்த பிளான் டிசைன்ஸ்க்கும் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டி அதுக்குமே அமௌண்ட் பே பண்ணி ட்ராயிங்கை வாங்கிக்கோங்க. சும்மா ரஃபாக வந்து வர யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ வர பிளானை வந்து அப்படியே நீங்கள் வந்து பென்சில்லையோ மேசேட்டையோ கொடுத்துட்டு அதே மாதிரி போடுறதுக்கு போகாதீங்க. அது வந்து
உங்களோட சைட் சைஸுக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்கா என்ன எதுன்னு செக் பண்ணணும், வாஸ்துப்படி இருக்கான்னு செக் பண்ணணும். ஃபேஸிங்கே எந்த பக்கம்னு தெரியாமல் அப்புறம் அது வாஸ்துப்படி இருக்கா இல்லையான்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க முடியும்? ஸோ அதனால் ப்ராப்பரான ஒரு இன்ஜினியர்கிட்ட என்கிட்ட தான் கொடுக்கணும்னு இல்லை, யாராக இருந்தாலுமே ஒரு ப்ராப்பரான இன்ஜினியர்கிட்ட டிசைன் பண்ணி அதுக்காக படிச்சிருக்கவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் பண்ணினீங்கன்னா இன்னும் கூட பெஸ்ட்டான டிசைனுக்கு கொண்டு வரலாம் இல்லையா? இப்போ நான் சொன்னேன் இல்லை, இந்த பார்க்கிங் ஏரியா வந்து நான் இந்த மாதிரி விட்டதுக்கு நேராக வந்து அவங்க 2 வீலர் பார்க் பண்ணுறனால தான் இந்த மாதிரியான சஃபிஷியன்ட். இதே அவங்க கார் பார்க் பண்ணுறாங்கன்னா 10 அடி அளவுக்கான ஸ்பேஸை விட்டுருக்க மாட்டேன், ஒரு 14 அடி ஆச்சும் அவங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா ஒரு இனோவா கார் அட்லீஸ்ட் அவங்க நிறுத்தலாம். ஃப்யூச்சரையும் யோசிச்சு தான் நம்ம பிளான் கொடுக்குற மாதிரி இருக்கும். சைஸ் இருக்கிறதுனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நான் 14 அடின்னு வரும்போது இங்கே கொடுத்துருக்க படிக்கட்டை நான் வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணுவேன். இந்த ஃபார்மேட்டில் அந்த படிக்கட்டை நான் கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ அதனால் உங்களோட தனிப்பட்ட ரிக்குவயர்மெண்ட் எப்படி இருக்கோ, உங்களோட தேவை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அழகான பிளான் பண்ணிக்கோங்க. சில பேர் பார்த்திங்கன்னா டைனிங் ரூமே எங்களுக்கு வேணாங்க, நாங்கள் டைனிங்லலாம் சாப்பிட மாட்டோம், கீழே தான் உட்காந்து சாப்பிடுவோம், டைனிங் போர்ஷன் வேணான்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது ஹால்லேருந்து லெஃப்ட் வந்தோம்னா கிச்சன் தாங்க. 11 அடிக்கு 10 அடின்ற சைஸோடு இருக்குது. இங்கே சிங்க்குக்கான ஆப்ஷன், கேஸ் ஸ்டவ், இந்த கார்னரில் வந்து ஃப்ரிட்ஜ் அழகாக வச்சுக்கலாம். அண்ட் ஓவன் அந்த மாதிரியான ஷெல்ஃப் ஆப்ஷன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கூட இன்டீரியரில் செம்மையாக டிசைன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கலாம் அவங்க. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டைனிங் டேபிள். ஸோ டைனிங்க்கு வந்து 7 அடி 7 கொடுத்துட்டு இந்த சின்னதான யூட்டிலிட்டி ஸ்பேஸ் வந்து நான் இங்கே பிளான் பண்ணியிருந்தேங்க. ஒரு சின்ன ஸ்பேஸாக யூட்டிலிட்டி இருந்துச்சுன்னா அவங்க வாஷிங் மிஷின்லாம் பிளான் பண்ணிக்கலாம், இல்லைனா அவுட்டர் சிங்க் ஏதாச்சும் கொடுத்துக்கலாம், இல்லைனா சின்னதான ஒரு லென்த்தியர் டைப் மாதிரியான செடி வச்சுக்கிற மாதிரி டிசைன் ஃபார்மேட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணி ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் கொடுத்தேன். ஸோ அவங்க அது கேட்கல, பட் ஆனால் நான் கொடுத்தேன். ஏன்னா இந்த டிசைனுக்கு பொறுத்த அளவுக்கு இங்கே இடம் இருக்குது, ஸோ இவ்வளோ பெரிய டைனிங் ஹால் தேவையில்லை, ஒரு சின்ன யூட்டிலிட்டி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சி நான் கொடுத்தேன். கிளைண்ட்டுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் அவங்க இப்போ ஃபவுண்டேஷன் போட்டு பிளிந்த் ஸ்டேஜுக்கே வந்துட்டாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரியான யூட்டிலிட்டி ஸ்பேஸோட. அவங்களுக்கு நான் கேட்கல மேடம், ஆனால் நீங்கள் கொடுத்துருந்தீங்க, ஆனால் ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்லா இருக்குங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கிளைண்ட்டு சொன்னாங்க நம்மள்கிட்ட. ஸோ அதுதான், ஏன்னா அவங்க கேட்குறாங்கன்னா அதை மட்டுமே நம்ம கொடுக்கக்கூடாது இல்லையா? நம்மளுக்கும் என்னென்ன டிசைன்ஸ் தோணுதோ நம்ம என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சில பேர் பார்த்திங்கன்னா வரைஞ்சிட்டே இதே மாதிரி வேணும்னு கேட்பாங்க, அப்போ அவங்களுக்கு அதே மாதிரி கொடுத்துருவோம். சில பேர் வந்து இப்படி வேணும்னு கேட்குறவங்களுக்கு உங்களோட ஐடியாஸ் ஏதாச்சும் போடுறதா இருந்தாலும் போடுங்க மேடம்னு கேட்குறவங்களுக்கு நம்ம அது செப்பரேட்டாகவே இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுப்போம். பூஜை ரூம் நல்லாவே ஸ்பேஷியஸான ஒரு பெரிய பூஜை ரூம், 6 அடிக்கு 6 அடி, நம்மளோட கடவுளுக்கான ஒரு இடத்த கொடுக்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ நல்ல ஸ்பேஷியஸான பெரிய பூஜை ரூமுக்கான ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். ரைட் சைடில் கிளாக் வைஸில் கிளைம் பண்ணி மேலே போகிற ஒரு படிக்கட்டுக்கான ஆப்ஷன். இது ஒரு டியூப்ளெக்ஸ் வீட்டோட பிளானு. ஸோ அதனால் கொடுத்துருந்தேன். அண்ட் இங்கே வந்தோம்னா உள்ளே என்ட்ரு ஆகணும்னா இங்கே வந்து ஒரு சின்னதான ஷேவிங் மிஷின்லாம் நீங்கள் வச்சுக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஒரு 3 அடி அளவுக்கான ஸ்பேஸ் விட்டுருக்கேன். இங்கே டாய்லெட் 7 அடிக்கு 4 அடின்ற சைஸில் கொடுத்துருக்கேன். பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 11 அடிக்கு 11 அடி, கீழே உள்ள கீழே உள்ள கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தகுந்த மாதிரியான ஒரு பெட்ரூம் ஸ்பேஸ் இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் ஒரு சின்னதான ட்ரெஸ்ஸிங் போர்ஷன் கொடுப்போம். அவங்களோட ஸ்பேஸ் கரெக்டாக இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் இருக்குது, நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். இதுவுமே அவங்களோட பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா நிறைய வீட்டில் வந்து அவங்க இந்த மாதிரியெல்லாம் பார்த்து நம்மளுக்கும் இந்த மாதிரிலாம் டிசைன் வருமா, நம்மளோட வீட்டு சைட்டுக்கும் இந்த மாதிரிலாம் வருமானு அவங்க யோசிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தோன்னா அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க. ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரிங்க. இது வந்து வார்ட்ரோப் ஃபுல்லாக இந்த மாதிரி எல் டைப் கொடுத்துட்டு நல்லா ஒரு ஸ்பேஷியஸான இடமா இருக்கும். இங்கே நீங்கள் மிரர் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸிங்லாம் சேஞ்ச் பண்ண நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும். நல்லா ஸ்பேஸாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். லைக் ஷாப்ஸ்லலாம் வச்சுருப்பாங்களே, கடையிலலாம் வந்து வரிசலாக அடுக்கி வச்சுருக்கிற மாதிரி, அந்த மாதிரிலாம் நீங்கள் எப்படி வேணுமோ டிசைன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு கோல்ட் ஆகிடுச்சு, ஸோ அதனால் வாய்ஸ் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதாங்க வீட்டோட கம்ப்ளீட்டான ஒரு பிளான். ஸோ ஹாலு, கிச்சனு, டைனிங்கு, யூட்டிலிட்டி ஸ்பேஸு, அழகான ஒரு பூஜை ரூம், ரைட் சைடில் ஸ்டேர் கேஸ், அப்படியே வந்தோம்னா பெட்ரூம் வித் ட்ரெஸ்ஸிங் ஏரியா அண்ட் டாய்லெட்டோட ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். வீடு சுற்றி இடம் இருக்கிறனால எல்லா பக்கமும் விண்டோக்கான ஆப்ஷன்ஸும் பிளான் பண்ணியிருக்கோம். இங்கேயுமே வந்து விண்டோ கொடுத்துருக்கோம். கிச்சனுக்கு பார்த்திங்கன்னா அவுட்டர்லேயும் இந்த பார்க்கிங் ஏரியாவும் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்கோம். அண்ட் ஹாலில் இந்த பக்கம் அண்ட் இந்த பக்கம் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி உங்களோட கனவு இல்லத்துக்கு பிளான் டிசைன் எலிவேஷன்லாம் தேவைப்பட்டால் நீங்கள் மேலே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். அண்ட் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி